ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் அம்சவேணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க போக்குவரத்து துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 45,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வச்சுட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் 35 வயசுக்கு மேலே தான் நல்ல ஒரு வரன் அமைன்னு சொன்னதுனால இவ்வளோ வருடம் வெயிட் அதாவது அதுக்கு முன்னாடியே வரன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் நல்லா சரிவர வரன் அமையாதனால அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்ததில் 35 வயசுக்கு மேலே தான் பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னதுனால இவ்வளோ வருடம் வெயிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு காடு நிலம்னு நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்குதுங்க. அதனால இவங்களுடைய அப்பா வீட்டோட மணமகனாக வந்தாலும் எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே காட்டில் விவசாயம் தாங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பரிமளா. வயதுன்னு பார்த்திங்கன்னா 39 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காய்கறி வியாபாரம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த ஊராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு மாடி வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல பிளாட் வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க கணவரே வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. அந்த பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு லவ் பண்ணவரே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகலைங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜினால அவங்களாம் சேர்த்திக்காதனால இவங்க தனிமையிலே தான் வசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வரக்கூடியவரும் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே, திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணுக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக தான் வேணும். ஏன்னா இவங்க அவங்களோட பொண்ணோட சம்மதத்தோடு தான் மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசமானங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.